இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த அஞ்சலியோட சுயரூபத்தையும், இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தையும் கூடிய சீக்கிரத்தில நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இலக்கிய வந்துட்டு இவ்வளோ கேவலமா இந்த ஒரு இயரிங்கில தோத்து போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஆனா அதே சமயம் சைலண்டா இதுக்கு மேல இருக்கக்கூடாது. இவங்களுடைய ஒட்டுமொத்த ஆணவத்தையும் அடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில நம்ம இலக்கிய சரியான முடிவு தாங்க எடுத்திருக்குங்க. ஏன்னா யார நம்ம தட்டி கேள்வி கேட்டா கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க, அவங்களவே பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலியை கட்டி அடித்து தோலை உரித்து மொத்த உண்மையுமே வர வைக்கிறாங்க. இந்த எஸ்எஸ்கேயோட உள்நோக்கம் என்ன, இந்த அஞ்சலியோட உள்நோக்கம் என்ன, எதுக்காக கார்த்திகை ஏமாற்றி கௌதம் மேலே பழியை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா உண்மையுமே இப்போ கூடிய சீக்கிரத்தில் வெளிவர போகுதுங்க. ஏன்னா இந்த அஞ்சலியோட சுயரூபத்தினால பாதிக்கப்பட்டவங்க நம்ம இலக்கியா தாங்க. ஏன்னா எப்படியாச்சும் நம்ம இலக்கியோட அந்த ஒரு அங்கீகாரத்தை மொத்தமாக குறைச்சிட்டு இலக்கியாவும் கௌதமும் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியேற்றிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாமே வீணாக போகும். உங்களுடைய மொத்த கேவலமான எண்ணங்களும் வெளிவட்டாரத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களன்னா நம்ம அஞ்சலி மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தக்ஷாசினி அவ்வளோ கர்வத்தோடு இருக்காங்க. இதுக்கு மேலே யாராலுமே எங்களை தடுக்க முடியாது. இலக்கிய அவசரப்பட்டு நீ என் புருஷனை பொய் சாட்சி சொல்லி கோர்ட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்ட, கேஸ் மூலிமா ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ரொம்பவே கேவலமான நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக நீ ஏன்டா எங்களை பகைச்சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும், அதே சமயம் இதுக்கு மேலே நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீ பார்க்க போகிற, இவங்களை நம்ம அப்பயே முடிச்சு விட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம எஸ்எஸ்கேவும் தக்ஷாசினியும் பயங்கரமான கடும் கோபத்தில் நம்ம இலக்கிய மேலே இப்போ இந்த ஒரு பழியை போட போகிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களான்னு இந்த லாயர் மட்டும் வந்திருந்தால் கேஸே தலைகீழ மாறி இருக்குங்க. இந்த லாயர் வராது ஒரு காரணத்தினால இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் நம்ம ஜானகியம்மா ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, எப்படியாச்சும் இலக்கியா இந்த எஸ்எஸ்கேவை ஜெயிலுக்குள்ளே தள்ளிடு அப்படின்ற மாதிரி. ஆனால் இது எல்லாமே சுக்குநூறாக போச்சு. நம்ம நாகு சொன்ன அந்த ஒரு வார்த்தை கூட இந்த ஒரு கோர்ட்டில் யாருமே எடுத்துக்கலைங்க. ஏன்னா நாகுவே ஒரு பக்கம் உங்கள் பக்கம் பேசாமல் இலக்கியா பக்கம் பேசுகிறேன், அப்போ ஒரு வார்த்தை இப்போ ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக அந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்காக தான் வெளியே வந்திருப்பான் அப்படின்ற உண்மை மட்டும் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரத்தில் தெரிய வந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேவோட எல்லா ஃப்ராட் வேலையும் வெளிவட்டாரத்துக்கு வரும்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு.